கேப்டன் விஜயகாந்துக்காக மட்டுமே ஆர் சுந்தர்ராஜன் செய்த விஷயம். வைதேகி காத்திருந்தால் திரைப்படம் 1984ஆம் ஆண்டு ரிலீஸ் ஆச்சு. இந்த படம் ரஜினிகாந்தின் நல்லவனுக்கு நல்லவன், கமல்ஹாசனின் எனக்குள் ஒருவன் ஆகிய படங்களோடு சேர்ந்து ரிலீஸ் ஆகி போட்டி போட்டு 2 படங்களோட வசூல் சாதனை முறியடிச்சு வைதேகி காத்திருந்தால் படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. இப்ப இது இல்ல விஷயம். விஷயம் என்னன்னா, முதல்ல வைதேகி காத்திருந்தால் திரைப்படத்தை தயாரிக்க இருந்தது ஏவிஎம் நிறுவனம் தானாம். அதுக்காக ஆர் சுந்தர்ராஜன் அவர்களுக்கு முன்பணத்தையும் ஏவிஎம் நிறுவனம் கொடுத்திருக்கு. ஆர் சுந்தர்ராஜன் இந்த படத்துக்கு கதாநாயகனா நடிக்க போறது விஜயகாந்த்னு சொல்லியிருக்காரு. இதுக்கு ஏவிஎம் நிறுவனம் கொஞ்சம் யோசனை செஞ்சிருக்கு, தயங்கியும் இருக்கு. ஏன்னா அந்த டைம்ல விஜயகாந்த் வளர்ந்து வரும் கதாநாயகனா தான் இருந்தாரு. இதனால ஏவிஎம் நிறுவனம் விஜயகாந்துக்கு பதிலா அந்த கதாபாத்திரத்துல சிவகுமாரை நடிக்க வைக்க சொல்லி கட்டாயப்படுத்தி இருக்காங்க. ஆனா இதை கொஞ்சம் கூட ஏத்துக்காத ஆர் சுந்தர்ராஜன் அவர் வாங்கின அட்வான்ஸ் ஏவிஎம் நிறுவனத்துக்கிட்டே திருப்பி கொடுத்திருக்காரு. அதுக்கப்புறம் அப்பு மூவிஸ் சார்பாக விஜயகாந்தை வச்சு வைதேகி காத்திருந்தால் படம் எடுத்திருக்காங்க. இது மாபெரும் வெற்றி படமா அமைஞ்சது. அது மட்டும் இல்லாம விஜயகாந்தை வச்சு இந்த படத்தை நாமளே தயாரிச்சிருக்கலாம்னு ஏவிஎம் நிறுவனத்தார் பிறகு யோசிச்சு வருத்தப்பட்டு இருக்காங்க.